இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி வச்சுட்டு இப்போ சட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். சட்டை 27, 17.75, 23, 36, 15, 11.25, 11, 11.25, 11, கை லூஸ் வந்து 13.25, 21, 22. இப்போ வந்து ஃபுல் ஹேண்டு செட்டு வெட்ட போகிறோம். கப்பு 9 இன்ச்சு, கை கப்பு வந்து 2 இன்ச்சு, உள்பட்டி ஸ்லாக்கு, பாக்கெட்டு உள் பாக்கெட்டு. இது 2.25 இன்ச்சு வச்சுங்க, தள்ளி வச்சு 2.25 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. ரெண்டே 2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இங்கே லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயிறு இருக்கும் எல்லா சட்டைக்குமே ஒரு 1/4 இன்ச்சு, இது 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணால் போதும். வயிறு சட்டையாக இருந்தால் அரைஞ்சி இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துக்கணும். 27 இன்ச்சு உயரம், 27 இன்ச்சு உயரம்னா 27 வச்சுங்க. ஸ்லாக் சட்டைக்கு அரைஞ்சி கூட வச்சா போதும். ஷோல்டர் இறக்கம் 2.25 வச்சுக்கோங்க. 36 இன்ச்சு பாடி, 8 இன்ச்சு இறக்கிங்க. 8 8 17, அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 16 வச்சுக்கோங்க. உயரம், இது கழுத்து இறக்கம், இது முண்டா இறக்கம், இது வயிறு, எல்லாம் கோடு போட்டோம். இப்போ 2.25 இங்கே வச்சோம், இங்கே 2.5 வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு 17.75, 17.75க்கு 8 ஒரு புள்ளி, 8 ஒரு புள்ளி, 8.75 ஒரு புள்ளி, நம்ம 9 ஒரு புள்ளி வைக்கிறோம். 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. 11, 11க்கு 11.75 ஒரு புள்ளி வைக்கிறேன். 1/4 இன்ச்சு சேர்த்து வைங்க போதும். தையலுக்காக ஒரு புள்ளி கூட வச்சுங்க, ஒரு புள்ளி மட்டும் கூட வச்சுங்க. சென்டரில் வந்து 11.25, 11.25க்கு 11 ஒரு புள்ளி வைக்கிறேன். அரைஞ்சி தான் வைக்கணும், நான் ஒரு புள்ளி கம்மியாக வைக்கிறேன். 11, 11 11.25 ஒரு புள்ளி வைக்கிறேன், வச்சுட்டேன். இப்போ ஸ்கேல் இங்கே போடுங்க. ஸ்கேல் வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு ஸ்கேல் இப்படி போட்டுங்க. இந்த இடத்துல வயிறில், இந்த இடத்துல வந்து எப்போவுமே சதை இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெண்டு ஸ்கேலு இங்கே, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாற்றிட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ வைக்கலாம்? 36 இன்ச்சு பாடி, 9 வச்சுட்டு அரைஞ்சி உள்ளே வந்துடுங்க. பாடிக்கு தகுந்த மாதிரி வந்துடுங்க, அரைஞ்சி வந்துட்டோம். இப்போ ஷோல்டர் கிராஸ் பண்ண போகிறேன். ஷோல்டர் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச்சு மேலே வச்சுட்டு அழகாக அப்படி வச்சுங்க. இது 2.25, இது 2.5, இது 2.25, இது 2.25, இது 2.5 வச்சுட்டோம். இப்போ பாக்கெட் உயரம் எவ்வளோ? 36 இன்ச்சு பாடி, 8 இன்ச்சு வச்சுங்க. 8 இன்ச்சு பாக்கெட்டு. இங்கேருந்து 2.25 நவுத்திக்கலாம். பாக்கெட் வந்து 5க்கு 5.5. நான் சும்மா வரைகிறேன், அவங்க தைக்கிறதும் வைப்பாங்க கரெக்டாக. பாக்கெட் வரைஞ்சிட்டேன். 5க்கு 5.5, 5 5.5 வச்சுட்டோம். இந்த அளவுக்கு 1 இன்ச்சு பட்டி அடிப்பாங்க. பட்டி அடிச்சுன்னா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே டீட்டெயிலாக போட்டோம். இங்கே வந்து முண்டாவை அதிகமாக குடையாதுங்க, லைட்டாக குடைஞ்சா போதும். ஏன்னா ரெடிமேட் ஸ்டிச் வரனால ரொம்ப குடையக்கூடாது, லைட்டாக குடைஞ்சாவே அழகாக இருக்கும். இப்போ வெட்ட போகிறோம். ஃபுல்லாண்டு செட்டு 36 இன்ச்சு பாடி. இது 60 இன்ச்சு ஆகலாம். 60 இன்ச்சு ஆனால் ஃப்ரண்ட் பேக்கு ஒரே இடத்துல எடுத்துடலாம். இப்போ பேக் எவ்வளோ? பேக் அப்படியே திருப்பிக்கங்க, துணியை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி கரெக்டாக போட போகிறோம். 21 10
10.25, 11 ஒரு புள்ளி வைக்கிறேன். மேலே வந்து 22, 11, 11.25 ஒரு புள்ளி. 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தையலுக்காக வைக்கிறேன். 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தையலுக்காக. அரைஞ்சி வைக்காதீங்க, அரைஞ்சி வச்சா பிடிக்க மாட்டாங்க, அரைஞ்சி பிடிக்க மாட்டாங்க, லூஸாக போயிடும். இங்கே எவ்வளோ வைக்கணுமோ அந்த கரெக்டாக 11.25 ஒரு புள்ளி, இங்கே 11, 10.25, 11 ஒரு புள்ளி. அந்த ஒரு புள்ளி டிஃப்ரென்ஸில் வைங்க போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ இங்கேருந்து 1.25 இறக்கிக்குங்க. 1.25 இறக்கி நேராக ஒரு கோடு, 1.25 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்கணும். ஷோல்டர் வந்து 17.25, 17.25னா 8.25 ஒரு புள்ளி, 8.25 ஒரு புள்ளி அப்படியே வச்சுருங்க, கூட வைக்காதீங்க. இதில் வந்து நேராக கோடு லைட்டாக கிராஸ் பண்ணி ஒரு கோடு, லைட்டாக கிராஸ் பண்ணி கோடு போட்டுட்டு வளைஞ்சிருங்க. ஃபுல்லாண்டு செட்டு வெட்டிகிட்டு இருக்கோம். சட்டு வெட்டுவது ரொம்ப ஈஸி. அது ஒரு முறையோடு வெட்டணும், முறையோடு வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். வச்சுட்டேன். கரெக்டாக வெட்டிட்டோம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு கிராஸ் பண்ணுங்கள். இங்கே மேலே 1 இன்ச்சு கிராஸ் பண்ணிடுங்க. பின்பக்கம் வந்து ஏறி இருக்கணும், முன்பக்கம் இறங்கி இருக்கணும். பின்பக்கம் ஏற்றிட்டேன், முன்பக்கம் இறக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது முன் சைடு லைட்டாக ஏற்றிருக்கேன், பின்பக்கம் இங்கே ஏற்றிட்டேன். இது முன்பக்கம் இப்படி இறக்கிட்டேன், பின்பக்கம் இப்படி ஏற்றிட்டேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினா சிறப்பு. இப்போ கை வெட்டுவதை கவனிங்கள். கை எல்லாருமே நேர் கட்டிங் தான் போடுவாங்க, நான் கிராஸ் கட்டிங் போடுறேன். எப்போவுமே நேர் கட்டிங் நான் போட மாட்டேன். நேர் கட்டிங் போட்டால் கை வந்து இசிக்க முடியாது, கை வந்து புல்லாண்டுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் இப்படி போட்டிங்கன்னா கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வச்சுக்கேன். கை நீளம் 2 இன்ச்சு கப்பு, 23.5, 2 இன்ச்சு போச்சுன்னா 21.5, 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துங்க. 21.5, 22.25 வச்சுங்க. 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துங்க. 36, 8.25 வைங்க போதும். 8.25 வச்சா போதும். ஏன்னா வந்து பாடி லூஸ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் 8.25 வைங்க. 9 தேவையில்லை, 1/4 இன்ச்சு கம்மியாக வைங்க. 8.25 வைக்கிறோம். இப்போ கப்பு வந்து 9 இன்ச்சு 4.5 ப்ளஸ் வந்து ஒரு 3/4 பிடிக்கிறதுக்காக. கை லூஸ் வந்து 13.25. இங்கேருந்து 9.5 இன்ச்சில் வந்து 13.25 கை லூஸ் வச்சுங்க. 13.25னா 6.25 ஒரு புள்ளி. நம்ம 7 ஒரு புள்ளி வைக்கிறோம். தையலுக்காக கொஞ்சோண்டு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஸ்கேலை வந்து இப்படி பெண்டு பண்ணி போட்டுங்க. இப்போ இங்கே வந்து இப்படி பெண்டு, ஏன்னா இந்த இடத்துல ஒரு சதை இருக்கும், சதை இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போட்டேன். இந்த இடத்துல சதை இருக்கும், இப்படி பெண்டு பண்ணி இப்படி போட்டுங்க. 3 இன்ச்சு இறக்கிக்குங்க. 3 இன்ச்சு இங்கேருந்து இறக்கிடுங்க. 3 இன்ச்சு இறக்கினா சிறப்பாக இருக்கும். வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து 1.25 வச்சுட்டு அழகாக ரவுண்ட் பண்ணுங்கள். அழகாக ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 9னாங்க இங்கே வந்து கரெக்டாக 9.5 இருந்துச்சுன்னா அரைஞ்சி தைக்கிறது போதா 9.5 வந்துடும். 9 இன்ச்சு ஃபினிஷிங் வந்துடும். நாலில் 1 1/4 இன்ச்சு கூட இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா ஃபிட்டிங் செட் ஆகுது, கொஞ்சோண்டு ஃபிட்டிங் தான் போடுறாரு. இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கூட வச்சா போதும். ஏன்னா இந்த இடத்துல எலும்பு இருக்கும், எலும்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட வைக்கிறேன். கிராஸாக வச்சுட்டு எலும்புக்கு தகுந்த மாதிரி நான் கூட வச்சுட்டேன். கையிலையும் இந்த ட்ரிக்கு வேணும். இந்த இடத்துல பெண்டு பண்ணி இந்த கிராஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து கை வந்து நல்லா இருக்கும், போய் உட்காரும்.
நான் வெட்ட போகிறேன். கை வந்து கவர் தட்டு எடுக்க போகிறேன். லைட்டாக கவர் தட்டுங்க, ரொம்ப எடுத்துடாதீங்க, லைட்டாக மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா முண்டா தையல் மேலே போடுறதுனால கவர் தட்டு வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சி உள்ள வரைக்கும் தோண்டக்கூடாது. லைட்டாக எடுத்தால் போதும். லைட்டாக இப்போ வந்து நம்ம 8.25 வச்சுருக்கோம், இது 9.5 வச்சுருக்கோம். தச்சவொன்னா 9 வந்துடும், தச்சவொன்னா இது 9ஆக மாறிடும். இப்போ கப்பு ஓப்பன் வெட்ட போகிறேன். இதை அர்க்காத்து பண்ணிட்டு இந்த ஓப்பனிங் வச்சுட்டு இப்போ நம்ம வெட்ட போகிறோம். இப்போ கப்பு வந்து நம்மளுக்கு 9.5 தான் தேவை. கப்போட ஓப்பன் வந்து 5 இன்ச்சு இருக்கணும். 5 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டபுள் பெட்டி மாடல் போட போகிறோம். இது வந்து ரெடிமேட் பண்ண சட்டை தைக்கிற மாதிரி தைக்க போகிறாங்க. ஓப்பன் வச்சுட்டேன். பேக்கில் தான் ஓப்பன் வெட்டணும், ஃப்ரண்டில் வெட்டக்கூடாது. பேக்கில் ஓப்பன் வச்சுட்டோம். இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு மேலே வெட்டிடுங்க. பேக்கில் மட்டும் கொஞ்சம் குறைச்சி விட்ருங்க. எதுக்குன்னா இது கிராஸில் வரும்போது வெளியே வந்துடும், அதனால் கொஞ்சோன்னு குறைக்கிறேன். கொஞ்சோன்னு குறைச்சிட்டிங்கன்னா கை வந்து இழுக்காமல் வந்து தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இங்கே விட இது 4 இன்ச்சு கம்மியாக வச்சுங்க. கம்மியாக வச்சுட்டிங்கன்னா இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா இழுத்து போகும்போது கரெக்டாக உட்காரும், அக்யூரேட்டாக உட்காந்துரும். இப்போ ஷோல்டர் வெட்டுவதை கவனமாக பாருங்கள். வச்சுட்டேன். இப்போ ஷோல்டர் இது ரெண்டையும் வச்சுட்டேன். இது இல்லாமல் கூட வெட்டலாம், நான் உங்களுக்காக இதை போட்டு வெட்டணுங்கிறதுக்காக போடுறேன். ரெண்டு ஷோல்டர், ஏன்னா துணி அதிகமாக இருக்குது, 2 ஷோல்டர் வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 8.25 ஒரு புள்ளி, 8.25 ஒரு புள்ளி. இப்போ 36 இன்ச்சு பாடி, 5.5 இன்ச்சு ஷோல்டர் இருக்கணும். 5.5 இன்ச்சு அவசியம் ஷோல்டர் இருக்கணும். நேராக போட்டோம். இப்போ நம்ம எவ்வளோ இறக்கியிருக்கோம் இங்கே பார்க்கணும். இங்கேருந்து எவ்வளோ இறக்கியிருக்கோம்? 2.5 இறக்கியிருக்கோம். 2.5னா 2.25 வச்சுங்க. 4 இன்ச்சு கம்மியாக வைங்க. இது 2.25 தான் இறக்கணும், இது 2.5, இது 2.25, இது 2.5, 2.25 இறக்கணும். இப்போ 2.5 இங்கே வைக்கிறேன், வச்சுட்டேன். இப்போ 17 இங்கே வந்து இங்கே என்ன வச்சோமோ 9 ஒரு புள்ளி, 9 ஒரு புள்ளி இங்கே 4 இன்ச்சு கூட வச்சுட்டோம். வச்சுங்க, ரைட்டாக வந்துட்டோம். அப்படியே என்ன வரைஞ்சிருக்கணும் அதை அப்படியே டிட்டாவாக காப்பி அடித்து வரைஞ்சி வெட்டிகிட்டு இருக்கேன். ரெண்டு ஷோல்டர் வெட்டுறோம், ஏன்னா துணி ரொம்ப இருக்குது. 2 ஷோல்டர் வெட்டி வச்சுட்டா அவன் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு 4 இன்ச்சு கிராஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் வந்து கூடையும் பேக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது பேக்கு கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு கரெக்டாக 4 இன்ச்சு கழுத்து வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா 4 இன்ச்சு கழுத்து இந்த இடத்துல வெட்டிக்கணும். வெட்டினா தான் சிறப்பு. கொஞ்சோண்டு வெட்டி ஏற்றினா அழகாக இருக்கும். ஓகே, பண்ணிட்டோம். அதையும் வெட்டுறா இருந்தால் நம்ம வெட்டியே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு ஒரு நூல் மட்டும் வெட்டி கொடுங்க. ரொம்ப வெட்டினோம்னா இழுத்து தைக்கும் போது வந்து தப்பாக தைச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், வச்சுட்டோம். இப்போ கை முண்டா வச்சு பார்க்கணும். கை முண்டா வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ கை இங்கே வச்சுட்டோம். கை வச்சுட்டு இப்போ பார்க்கணும்.
இது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு முடிவு பண்ணணும். இங்கே தப்பாங்க, 1/4 இன்ச்சு இங்கே தைச்சுப்பாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முண்டாவை பிடிச்சி பார்க்கணும். வச்சுட்டேன். இப்போ கை வந்து வச்சு பாட போகிறேன். இவங்க கரெக்டாக இங்கே வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன். இங்கேருந்து இப்படி பிடிச்சிங்கன்னா அரைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அரைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும். இப்படி தான் நீங்கள் வச்சு பார்த்துக்கணும். இப்படி வச்சு பார்த்தா தான் சிறப்பு. வச்சுட்டேன். இப்போ வந்து கை வச்சு காட்ட போகிறேன். அழகாக இங்கே தப்பாங்க, அப்படியே 1/4 இன்ச்சு தைச்சிட்டு அழகாக போயிடும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பு. ஷோல்டர்லேருந்து கையிலேருந்து எல்லாமே அக்யூரேட்டாக வெட்டியிருக்கோம். இது மாதிரி வெட்டி தைத்தால் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கை வெட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஷோல்ட்ரு எல்லாம் வெட்டியிருக்கோம். எல்லாமே வெட்டினதை நீங்கள் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் தருங்க. இது எல்லாமே உங்களுடைய டைலரிங்கில் வந்து ஜென்ஸு கடைக்காரங்க வெட்டும் பயிற்சிக்குள்ளே சுலபமாக எப்படி வெட்டும் பயிற்சிக்குள்ளே வந்தீங்க. இப்போ பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலை.